ஹாய் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்போர்ட்டட் ஷூஸ். அது சைஸ் வந்து 40 அப்படின்னா இந்தியன் சைஸ் வந்து சிக்ஸு தான். 7க்கு செட் ஆகும். ஆனால் எப்படி செட் ஆகும் அப்படின்னா 7ஓட சைஸ் வந்து லீனாக இருக்கணும். அவங்க கால் லீனாக இருந்தால் செட் ஆகும். சில பேருக்கு பல்ஜாக இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. நான் இப்போ 40 சைஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இது சாக்ஸ் டைப்பு வித் லேஸோட வரும். கேஷுவலுக்கு நல்லா போடலாம். உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட் தான். இதுவும் உள்ள வந்து மெமரி ஃபோம் கொடுத்துருப்பாங்க. நான் காமிக்கிறது எல்லாமே உள்ள மெமரி ஃபோம் தான், சாஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது தான். இதுவும் கேஷுவல் லுக்கு நல்லா இருக்கும். செமி கேஷுவலாக நல்லா ஒரு அளவு டீசெண்டாக போட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை இது பண்ணுங்க, நல்லா இருக்கும். இதுவும் சாக்ஸ் டைப் தான் வித் லேஸு. இதுவும் உள்ள மெமரி ஃபோம் கொடுத்துருப்பாங்க. கீழே ஆன்டி ஸ்கிட் சோல் தான் இது எல்லாமே. அதுலேயே உங்களுக்கு இன்னொரு கலர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே இன்னொரு கலர் கூட வந்திருக்கு. உங்களுக்கு வந்து அழுக்காகும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அழுக்காக கூடாது, அந்த கலர் தெரியக்கூடாது அப்படின்னா இது போட்டுக்கலாம். இது ரொம்ப அழுக்கா தெரியாது உங்களுக்கு. இது வந்து ஸ்போர்ட்ஸ் லுக்கில் வந்திருக்குங்க. ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸ் தான். இதுவும் உங்களுக்கு மெமரி ஃபோம் தான் கொடுத்துருக்காங்க. கீழேயும் ஆன்டிஸ்கிட் இது சோல் தான். உங்களுக்கு ரப்பரைஸ்ட் ஈவா சோல் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கிரிப்பாகவே இருக்கு, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இருக்கு. ட்ரெட்மில்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். அதுலேயே ஒரு கலர், அது ஃபுல் பிளாக், இது ப்ளூ வித் கிரே. இது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப சின்ன சைஸ் மட்டும் தான் இருக்குது. நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஆனால் வெறும் 40 சைஸ் மட்டும்தான் இருக்குது. மெமரி ஃபோம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு கேஷுவல், ஃபுல் கேஷுவல் லுக் தான். ஸ்போர்ட்ஸ் லுக்குன்றதை விட கேஷுவல் லுக்கு சூப்பராக இருக்குது. கீழே டிபிஆர் பாட்டம் தான். இது லேஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த 90s கிட்ஸ் பேக்கில் எல்லார் பேக்லேயும் இருக்கும் இதே மாதிரி. ஒரு ஹார்டான சர்ஃபேஸில் போடுற மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஸ்னீக்கர்ஸ் டைப் தான். இது எல்லாம் இதுவும் டிபிஆர் பாட்டம் மாதிரி தான். ஆனால் அது வந்து டிபிஆர் கிடையாது. இது வந்து பாட்டம் நேம் வேற. ஆனால் உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட் தான், ஸ்கிட் ஆகாது கண்டிப்பாக. பேக்கி பேண்ட்டுக்காகவே வர்றதுங்க இது ஸ்பெஷலாகவே. ஐநெக் தான் ஃபுல்லாகவே பேக்கி பேண்ட்டுக்காக வர்றது. நல்லா இருக்கு கலர் கூட. நீங்கள் பிளாக்கு ஒயிட்டு எந்த பேக்கி பேண்ட் போட்டாலும் இது போட்டுக்கலாம். ஒயிட்ல ஜீன் கிளாத் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஜீன் கிளாத் இல்லை, ஜீன் மெட்டீரியல் தான். ஆனால் நல்லா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே தெரியுது. கண்டிப்பாக 41க்கு தாராளமாக செட் ஆகும். 7 சைஸ் இந்தியன் சைஸ் வந்து 7 சைஸ்க்கு கண்டிப்பாக செட் ஆகும். இது ஒரு டிஃப்ரெண்டான கலர். இது இந்த டிஃப்ரெண்டான லுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது போடலாம். ஃபுல் ஒயிட்டுங்க. இதுக்கு வந்து அழிவே கிடையாது. இந்த ஒயிட் ஷூக்கு மட்டும் அழிவே கிடையாது. இது கூட நல்ல லுக்கா இருக்கு. லைட் கலர், டார்க் கலர், எல்லா பேக்கி பேண்ட்டுக்குமே ஸ்பெசிஃபிக்காகவே இது போய்கிட்டு இருக்குது. ஆனால் 40 சைஸ் மட்டும் தான் இருக்கு. நல்லா இருக்கு. இதுவும் கொஞ்சம் பல்ஜா இருக்கவங்களால போட முடியாது. கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 7 சைஸ் இந்தியன் சைஸ் 7, சைனா சைஸ் வந்து 41 செட் ஆகும். கலர் வந்து ஒயிட், ஃபுல் ஒயிட்டு, ஐநெக்கு. அந்த ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு நிறைய பேர் லைக் பண்ணுவீங்கல்ல, அவங்களுக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது நல்லா எடுக்குங்க. இந்த கலரும் சரி, இந்த மாடலும் சரி, அவங்க போடுறது தான் இது. இது ஒரு கலர். இந்த கலர் காமிச்சல, பிஸ்கட் கலர். அதுலேயே எல்லோ, பிளாக்கு, ஒயிட் 3 கலரும் கலந்தாப்புல கொடுத்துருக்காங்க.
ஃபுல்லாகவே கேஷுவல் தான் இது. ஃபுல் ஒயிட்டு, ஒரு பிளாக் கலர் நைக் ஸ்ட்ரிப் ஒன்று. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது எல்லாமே 40 சைஸ் மட்டும் தான் சார். எதுவுமே உங்களுக்கு இதுக்கு அடுத்த சைஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு 41 சைஸ் வந்து நாளைக்கு நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.